ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மார்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ட்ரஸ்ட் வேலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது சார், எப்படி மேடம் ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணுறது, ட்ரஸ்ட் வேலெட்னா எப்படி, என்ன ஏது டீட்டெயில் கேட்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ட்ரஸ்ட் வேலெட் பற்றி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வேலெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டோக்கன் காயின்ஸ் ஆட் பண்ணுறது, இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஒரு சின்னதாக. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா இது என்னோடய மொபைலு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் எல்லோரும் உங்கள் மொபைல் இதே மாதிரி தான் இருக்கும் ஹோமு. இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் சர்ச் இருக்குது பாருங்கள். இதில் ட்ரஸ்ட் வேலெட் ஆல்ரெடி நான் இங்கே டைப் பண்ணேன், மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும் ட்ரஸ்ட் வேலெட் டவுன்லோட். ஓகேங்களா, இதில் டோருக்கு பாருங்கள், ட்ரஸ்ட் கிரிப்டோ அண்ட் பிட்காயின் வாலெட். நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். லோடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் மொபைல் வந்து ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் ஆகும், காட்டாது. அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களோட அதர் ஆப்ஸ் ஏதாச்சும் அன்வான்ட் ஆப்ஸ் கேம்ஸ் மாரி வச்சுருப்பீங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணினாக்கா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் ஆகுது, டவுன்லோட் ஆகிட்டு. ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிள். உங்களோட பர்ஸ் எப்படி உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு வேலெட்டு. இந்த வேலெட்டு உங்ககிட்ட பர்சனலாக இருக்கும். இதில் வர பாஸ்வேர்டை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுங்க. ஃப்ரேஸில் வரும், அதாவது லெட்டர்ஸில் வேர்ட்ஸில் வரும். நான் அதையும் காட்டுறேன் உங்ககிட்ட. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி தான் வரும். கீழே இங்கே பாருங்கள், கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். கீழே கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ வேலெட்னு ஒன்று இருக்கும். ஆட் எக்ஸிஸ்டிங் வேலெட். ஆல்ரெடி யாராவது ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அவங்களோட அந்த கீவேர்ட்ஸ் அதை எடுத்து அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா புதுசானா நியூ, க்ரியேட் நியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சீக்ரெட் ஃபேஸு ஸ்விஃப்ட்னு இருக்கும். இதில் சீக்ரெட் ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. பேக்கப் சீக்ரெட் ஃபேஸ். நீங்கள் இதை கூகுள் ட்ரைவ் வச்சா கூகுள் ட்ரைவில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாகவே பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேனுவலாக பண்ணிக்கலாம். ஒரு தடவை மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவல்லே நான் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ட்ரஸ்ட் வேலெட் வந்து காப்பி சீக்ரெட் வேர்ட்ஸ் வராது. ஓகேங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுவும் காப்பி பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியாது, டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது நீங்கள் டைப் பண்ணி போட்டால் மட்டும்தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது 3 இது கிளிக் பண்ணியாச்சு. க்ரீன் கலரில் மாறிச்சு. கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தவொடனே இந்தமாதிரி சீக்ரெட் ஃப்ரேஸ் வரும். இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம இதை வந்து இன்னொரு ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்டு #1 இருக்கா, இது #4 இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சீக்ரெட் ஃப்ரேஸ் வந்தது இல்லையா, இந்த 1 2 3 4. இப்போ 1ல் வந்து ஆசம் இருக்குது. ஆசம் பாருங்கள். இப்போ 1ஓட வேர்டு எது, ஆசம். ஓகேங்களா, இந்த மாதிரி இவங்க 1 4 7 10. இப்போ என்ன கேட்டுக்கிறது 1 4 7 10. ஆசமு, ஃப்ளோட்டு, பேச்சுலரு, ஃபைபர். ஓகேங்களா, நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன். இது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது இந்த பாஸ்வேர்டு. ஓகேங்களா, இப்போ கன்ஃபார்ம் மறுபடியும் கேட்குது. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் வாலெட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் யூஸிங் ட்ரஸ்ட் வாலெட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அல்லோ டோன்ட் அலோன்னு இருக்கும்.
எல்லார் மொபைலில் இதேமாரி வரும். அலோ கொடுக்கணும், ஓகேங்களா. அலோ கொடுத்தா தான் மர்ஜ் ஆகும் மொபைல் கூட. இது கிளைம் பாயிண்ட்ஸு. இது வேணும்னா இந்த மாதிரி கிளைம் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில பல டீட்டெயில்ஸ் தான் வரும். இது கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் படி ஒரு சின்ன சின்ன காயின்ஸ் அது மாதிரி கிடைக்கும் வேலெட்டில். இதான் இப்போ ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரஸ்ட் வாலெட் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து காயின் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா. மேனேஜ் கிரிப்டோ இருக்குங்களா, மேனேஜ் கிரிப்டோ கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இது கொடுத்துட்டு எந்த ஒரு டோக்கன் நீங்கள் எந்த டோக்கனாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம், ஓகேங்களா. நேமு சிம்பிள் எல்லாம் இதில் வந்துடும். இது ஒன்று. இது வந்து நெட்வொர்க்கில் எது நீங்கள் பண்ணுறீங்களோ நீங்கள் நேம் சிம்பிள் அந்த நோடு எடுத்து யூஆர்எல் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னாக்கா யூஎஸ்டிடி. நிறைய பேருக்கு Web20 வர யூஎஸ்டிடி எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியல. யூஎஸ்டிடி இதில் நிறைய வருதுங்களா யூஎஸ்டிடி. இதில் Web20 ஆல் நெட்வொர்க்ஸ் இதில் நமக்கு என்ன இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VNB ஸ்மார்ட் செயின் டோருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அதோட யூஎஸ்டிடி எது பார்த்தீங்கன்னா டெட்டர் சிம்பிள் டோருக்கு பாருங்கள், ஓகேங்களா. இதை ஆன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த பேக் கொடுங்க, உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. நீங்கள் யூஎஸ்டிடி கிளிக் பண்ணுங்கள். Web20 அட்ரஸு தான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா Web20 பிளாக் ஸ்மார்ட் செயின் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இதில் உங்களுக்கு சென்ட் அட்ரஸ் இருக்குது, ரிசீவ் அட்ரஸ் இருக்குது. இது ஓப்பன் வந்தது சென்ட் அட்ரஸ். ஒருத்தவங்களோட அட்ரஸை வாங்கி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டாலர் அனுப்பணும் இந்த மேக்ஸிமம் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இதில் $100 அனுப்பினது பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சென்டு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ இது இந்த பேலன்ஸ் இல்லை, அதனால் வரல, ஓகேங்களா. சென்டு ரிசீவ் அட்ரஸ், ஒருத்தவங்க ரிசீவ் உங்களோட யூஎஸ்டிடி Web20 அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் போய்ட்டு இந்த காப்பி இதை வரைக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே கிளிக் டு காப்பி போர்டுன்னு வந்துடும், ஓகேங்களா. அவ்வளோதான். இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை இதில் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அமௌண்ட்டு. இப்போ எனக்கு வந்து $100 வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் $100 கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் இந்த பிற $100.3 அவங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸ் டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னாக்கா இது கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும், ஓகேங்களா. உங்களோட அதை காப்பி பண்ணி அனுப்புறது இப்படி தான். இது ஸ்வாப்பு, ஜென்ரலாக ஸ்வாப் பண்ணுறது. எப்படி டாலரை வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினாக மாற்றுறது, பிஎன்பி ஸ்மார்ட் செயினை எப்படி டாலராக மாற்றுறதுன்றது இன்டர்னலாக பண்ணிக்கலாம். இது உள்ளே நீங்களே ஆப்ஷன் இருக்குது. இது பையிங் செல்லிங். இது பையிங் செல்லிங், இது அந்தளவுக்கு போக தேவையில்ல. பையிங் செல்லிங்கு நீங்கள் ஜஸ்ட் இப்போ நமக்கு தேவையான வேலெட்டில் வந்து சென்ட் அட்ரஸ்ஸு ரிசீவ் அட்ரஸ் காயின் எப்படி ஸ்வாப் பண்ணுறது, அவ்வளோதான். ஜென்ரலாக ரிசீவ் கொடுங்க, காப்பி பண்ணுங்கள், டேரெக்டாக போய்ட்டு ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்பு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இல்லையா டேரெக்டாக அந்த ஷேர் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப் கிளிக் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு அனுப்ப போகிறீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.